வேப்பம்பட்டு அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கழிவு நீரால் அப்பகுதி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு 24 ஊராட்சியில் 21 செஞ்சுரி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் மழை பெய்தால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் கழிவு நீரும் மழை நீரும் முழுவதுமாக கலந்து குட்டை போல் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதியில் மழைநீர் தேங்காத வண்ணம் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தும் சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். 8வது வருஷம் இது. ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவுமே தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ரோடு போடுறது எதுவுமே கிடையாது. இப்போ தான் புதுசாக இந்த மெயின் ரோட்டில் போட்டு இருக்கிறாங்க. ஊர் உள்ளெல்லாம் எதுக்குமே ரோடு போட்டதே இல்லை. செம்மண் ரோடுன்னு பாதியாக போட்டு விட்டு இருக்கிறாங்க. இப்போ மழை தண்ணி ஏரி திறந்து விட்டோன்னா அந்த கால்வா வழியாக எல்லா தண்ணியும் ஊருக்குள்ளே வருது. அங்கே இருக்கிற வீட்டுங்களில் ஏறக்குறைய 100-150 வீட்டுக்கு இருக்குது. அந்தோட ட்ரைனேஜ் எல்லாமே ஃபுல்லாக வீட்டு வழியாக தான் வருது. இங்கே குழந்தைங்க மட்டுமே ஏறக்குறைய 150 குழந்தைக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் செஞ்சுரி நகரில் மட்டுமே அவ்வளோ குழந்தைங்களும் கொசுவாலையும் பிரச்சனையிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த தண்ணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில் தான் வடியுமே. அப்போ கூட மழை வந்ததுன்னா அப்பவும் வடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தண்ணிங்க போகிறதுக்கு வழி இல்லாதால அப்படி வீட்டுங்க பக்கத்துலேயே பிளாக் ஆகி நிற்குது. பிளாக் ஆகிறதால அந்த ட்ரைனேஜிங்களும் வெளியே தான் வருதே கண்டு உள்ளே போக மாட்டேங்குது. அந்த பிரச்சனையும் இருக்குது. அரக்கோணத்தில் தனியார் பேருந்தும் சிமெண்ட் டேங்கர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் இந்திய விமானத்தள பகுதியில் காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் அரக்கோணம் நோக்கி வந்து கொண்டிருந்த சிமெண்ட் டேங்கர் லாரியும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிமெண்ட் டேங்க் லாரி ஓட்டுநர் லாரி இடுபாடுகளில் சிக்கிய நிலையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி ஓட்டுநரை உயிரோடு பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காட்டில் பார்மசி உரிமையாளர் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பார்மசி உரிமையாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு இளங்குப்பன் தெருவைச் சேர்ந்த உமாசங்கர் என்பவர் தனியார் பார்மசி வைத்து நடத்தி வந்துள்ளார். இவர் வழக்கம் போல் தனது இருசக்கர வாகனத்தில் மருந்துகளை வைத்துக் கொண்டு ராணிப்பேட்டைக்கு செல்ல ஆற்காடு சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றுள்ளார். தொடர்ந்து அவ்வழியாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்று வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக இவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உமாசங்கர் உயிரிழந்தார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆற்காடு நகர காவல்துறையினர் இந்த விபத்தை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலைகள் சீரமைக்கும் பணி, மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெறுவதால் இதுபோல் பல விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்கும் பணியை விரைவாக முடித்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணியில் மருந்தக உரிமையாளர் வீட்டில் திருடிய சென்னையை சேர்ந்த பிரபல திருடர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் சப்தகிரி நகரில் வசித்து வரும் மருந்தக உரிமையாளர் சுந்தரமூர்த்தி தனது குடும்பத்துடன் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அன்று இரவு இவரது வீட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவை திருடர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். தொடர்ந்து அருங்குளம் அருகில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த பேருந்தை மடக்கி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பேருந்தில் இருந்து இறங்கி 2 பேர் இறங்கி ஓடி தப்பிக்க முயன்றனர். அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் திருத்தணி சப்தகிரி நகரில் சுந்தரமூர்த்தி வீட்டில் திருடியதை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து இவர்களிடம் இருந்து 25 சவரன் தங்க நகை மற்றும்
500 கிராம் வெள்ளி பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் சதீஷ் மற்றும் பொன் முருகன் ஆகிய இருவரையும் கைது செய்து திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிபதி உத்தரவின் பேரில் புழல் சிறையில் திருடர்களை அடைத்தனர். கோவை அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை வடவள்ளி காவல் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு காட்டு யானை கூட்டம் புகுந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த வீட்டின் அருகே இருந்த வாழை உள்ளிட்ட பயிர்களை சாப்பிட்ட யானைகள் பின்னர் அங்கிருந்து சென்றன. குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் சம்பவ இடத்திற்கு அவர்கள் வராததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.